ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 21, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஒரு மரத்திலுள்ள பழத்தை ருசித்து மகிழ விரும்பும் ஒருவன் அதன் பூக்களை மட்டும் போஷித்தால் போதாது. வேர்கள், அடிமரம், கிளைகள், இலைகள், பூக்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவன் போஷிக்க வேண்டும். அதேபோல ஞானம் எனும் பழத்தை நாடும் ஒருவன் தேகம், புலன்கள், உணர்வுகள் ஆகியவற்றையும் சரியான முறையில் போஷிக்க வேண்டும். இதற்காகத்தான் நவவித பக்தி மார்க்கங்கள் சாதகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பத்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே மூல காரணம் என்று கூறப்படுகிறது. இதயம் ஒரு பூட்டை போன்றது. மனமே அதன் சாவியாகும். சாவியை இறைவனை நோக்கி திருப்பினால் பற்றின்மை உண்டாகிறது. அதையே உலகை நோக்கி திருப்பினால் பற்றுதல் ஏற்படுகிறது. இவ்வாறு மனமே பந்தத்திற்கோ அல்லது மோட்சத்திற்கோ காரணமாகிறது. எனவே மனதை பவித்திரமான, பரிசுத்தமானவற்றை நோக்கி வழிநடத்த வேண்டும். பின்னர் நீங்கள் ஒரு சுதந்திரமான, சந்தோஷமான, ஆனந்தமான வாழ்க்கையை நடத்துவீர்கள். இத்தகைய மனப்பாங்கை கொண்ட மனிதன் என்றும் ஆனந்த நிலையில் இருப்பான். ஆனந்தமே அவனுடைய திருவுருவமாக ஆகிவிடும். தெய்வீக அருளுரை, நவம்பர் 23, 1989. தெய்வத்திடம் வைக்கும் பற்றினால்தான் உலகப்பற்றை அழிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.